ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பாது சேனல். ஒரு ஆழாக்கு பச்சரிசியை ஊற வச்சுக்கலாம். கேழ்வரகு மாவு நீங்கள் அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. எப்போதும் போல் நம்ம பச்சரிசி சாதம் வடிப்போம் இல்லையா, அதே மாதிரி சாதத்தை நல்லா குழைய வேக விட்டுக்கோங்க. நல்லா குழைய வேக விட்ட பிறகு நம்ம அந்த ராகி மாவை எடுத்து அந்த குழையிற சாதத்தில் கொட்டி சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சோன்னா இந்த மாதிரி கொதிச்சு வரும். அதுக்கப்புறம் அதை இறக்கி வச்சு அந்த சூட்டோடையே நல்ல ஒரு துடுப்பு போட்டு கலர அந்த மாவு சாதத்தோடு சேர்ந்து நல்லா வெந்து இந்த மாதிரி தண்ணி தொட்டு பார்த்தோன்னா ஒட்டாமல் வரும். இதுதான் வெந்த பதம். ஒரு கிண்ணத்தில் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ கொஞ்சோண்டு பச்சை தண்ணி தெளித்து இந்த மாவை எடுத்து போட்டு சூடோடையே உருட்டி வச்சா சூப்பரான களி உருண்டை ரெடிங்க. எனக்கே இது செய்ய தெரியாது. நான் பக்கத்தில் எங்கள் ராதிகா தான் எனக்கு இதை சூப்பராக சொல்லி கொடுத்தா. நானே இதை கற்றுக்கிட்டேன். அவங்க செஞ்ச விதம் பார்க்க வாயில் அப்படியே தண்ணி வந்தது. நான் இதுக்கு சூப்பரான காரக்குழம்பு தான் செஞ்சுருந்தேன். ரெசிபி ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், பாருங்கள். பாய்.